பேரு ஜீவா, சுருக்கமா ஜீவானந்தம். உங்க பேர் என்ன? ஹலோ ஹலோ. தினமும் காலையில 10:30 மணிக்கு பஸ் 18J. படிக்கிறது கம்ப்யூட்டர் பாயிண்ட்ல. வீட்டு அட்ரஸ் நம்பர் 12 பிள்ளையார் கோயில் தெரு, தாம்பரம். ஏன் அட்ரஸ் எப்படி? பிறந்தது 14 டிசம்பர். வெச்ச பேரு சரஸ்வதி, கூப்பிடுற பேரு யமுனா. என்ன பத்தி என்னை விட உங்களுக்கு ஜாஸ்தி டீடைல்ஸ் தெரியும் போல இருக்கு. பின்ன சும்மாவா? 4 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரம் 500 ரூபாய் செலவு பண்ணில கலெக்ட் பண்ணேன். உங்களை எப்படி கூப்பிடுறது? ஜீவானந்தமா ஜீவாவா? கிருபானந்த வாரியார்னு வேணாலும் கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டா போதுங்க. நேத்து கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆட்டோல வந்தாரு. அவர்தான் உங்க அப்பாவா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? 2 முகத்திலயும் 1 கிலோ சதை, 1/2 கிலோ அசடு, 1/4 கிலோ சிரிப்பு. கிலோ கணக்கெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. நாடார் கடையில வேலை பாத்தீங்களா? நான் ஒரு தேங்க்ஸ் கார்டு வாங்கியிருக்கேன். யாருக்கு? நம்ம மெட்ராஸ் லாயர்ஸ் அசோசியேஷனுக்கு தாங்க. ஏன்? அவங்களால தானே இன்னைக்கு பந்து. அதனால தான் எனக்கு உங்களோட தனியா இருக்க முடிஞ்சது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன பார்த்து டே ஜீவான்னு செல்லமா கூப்பிடக்கூடாதா? கூப்பிட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. என்னாச்சு? கண்ணில் என்ன? ஏதோ தூசி. இரு. கோமா என் பேரு ஜீவா. உங்களுக்கு என்ன தெரியும்? 4 நாளாச்சு என்னை பார்த்து ஒரு சிரிப்பு, ஒரு ஹலோ ஒண்ணும் கிடையாது. மூஞ்ச தூக்கி வச்சுக்க வேண்டியது, இல்லைன்னா முறைக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பேசு பேசணும் பின்னாடியே வந்து கெஞ்சுவே நடிச்சா? அந்த அளவுக்கு என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேனா? ராத்திரி போல திட்டம் போட்டு உன்னை கடத்திட்டு போய் முத்தம் கொடுத்தேன். ஊசி எடுக்க கூடிய ஆசையா இருந்து முத்தம் கொடுத்துட்டேன். ரைட்டுன்னு சொல்ல வரல, தப்புதான். ஆம்பளைங்களாம் வெறும் அதுக்கு தான் நினைக்கிற ஆம்பளைங்களுக்குலாம் இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. தொடச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். உங்களை மதிக்கணும்னு நினைக்கிற என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. பொம்பளைங்களை பத்தி புரிஞ்சிருச்சுல, விட்டுருங்க. இனி நீங்க யாரும், நான் யாரும். நீ ஜீவாவை கோச்சுக்கிட்டே என்ன? இல்ல உங்களுக்குள்ள என்ன சண்டை? பஸ்ல நீ விட்ட டோஸ்ல ஆள் ஆடி போட்டான்னு நினைக்கிறேன். மழையில நனைஞ்சு கடும் ஜுரமா, டெம்பரேச்சர் 107 டிகிரியா. யார் சொன்ன? யார் சொன்ன என்ன? பாவம்பா, ஜீவாவை பொண்ணை விட்ட வேற யார் இருக்கா? என்னதான் சண்டையா இருந்தாலும் நீ போய் அவனை பாக்குறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இஷ்டம்பா. மழையில நனைஞ்சிங்களா? ஜுரம் 107 டிகிரின்னு சொன்னாங்க. பிளான் பண்ணி தானே மழையில நனைஞ்சிங்க? என்ன பழி வாங்கணுங்கிறதானே ஐடியா? இல்ல. இல்லன்னா ஏன் ஜுரம் சரியா போல? என்ன நான் மருந்து சாப்பிடல. ஏன் மருந்து சாப்பிடல? ஏன்னா என் ஜுரத்துக்கு மருந்து கடையில கிடைக்காது. புரியல. என் ஜுரத்துக்கு மருந்து நீதான்.
நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். சத்தியமா சொல்றேன், இனிமே நீ எனக்கு இல்லைன்னு நினைச்சுதான் இப்படி ஆயிட்டேன். உன்னை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டா என் ஜுரம் போயிடும். இது வரைக்கும் என் விரலாவது உன் மேல பட்டிருக்கா? என் ஜுரம் போனோம்னா நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கணும். உன்னை கட்டிக்கிட்டுமா? கட்டிக்க வேணாமா? கட்டிக்க வேணான்னு சொன்னேனா? இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. அப்பா முழிச்சிட்டு இருந்தா என்ன இருக்கும்? என்ன ஆகும் பாத்துடலாமா? சார், இன்னைக்கு உன் பிறந்த நாள். கிஃப்ட் கொடுக்க கூட வரக்கூடாதா? நடுராத்திரி இல்லையா? கரெக்டா 12 மணிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். தப்பா? உள்ள என்ன வைக்கல? நாட் நவ். சரியா 12 மணிக்கு தான் பிரிக்கணும். ஹாப்பி பர்த்டே. அழகான காதல் பரிசு. பதிலுக்கு நான் என்ன கொடுக்க போறேன் தெரியுமா? முத்தம். ஐயா, 6 மாசம் இருக்காது ஜீவா? இந்த கேள்வியை முன்னாடியே எதிர்பார்த்தேன். இன்னும் எதுனே நான் சொல்லலையே. ஃபேக்டரியில வேலை போய் 6 மாசம் இருக்குமான்னு தானே கேட்க வந்தேன். அதான் ஃபேக்டரியில என்ன சொல்றாங்க? மேனேஜ்மெண்ட் என் மேல கடுப்பா இருக்கு. சரி வரியா, கடைசியா ஒரு வாட்டி பீச் வரைக்கும் ஓடிட்டு வரலாம். சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓகே. ஃபேக்டரியில தொழிலாளிங்க பக்கம் பேசிட்டல, அதான் என்னை இப்பவா அப்பவான்னு இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் இழுத்து அடிக்கிறாங்களே, நீ ஏன் வேற வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடாது? அதானே பார்த்தேன். என்னடா நம்ம அழகா இருக்கோம், படிச்சிருக்கோம், ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாதிக்கிற நல்ல செட்டிலான ஆளா பார்த்து லவ் பண்ணிருக்கலாமே. இவங்கிட்ட விழுந்துட்டோமே, அடத்தனம் பண்ணிட்டோமான்னு நினைக்கிறல்ல நீ? இஷ்டத்துக்கு பேசாதீங்க, மனசு கஷ்டமா இருக்கு. இன்னி வரைக்கும் நம்ம மேட்டரை பத்தி உங்க அப்பா கிட்ட சொன்னியா? நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்லு. நான் எவ்வளவு நாளா கெஞ்சுறேன். இன்னைக்கே சொல்ல ரெடி. சொன்ன முதல் கேள்வி என்ன வரும்? மாப்பிள்ளை எங்க வேலை பாக்குறாருன்னு. நான் என்ன பதில் சொல்றது? பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வேலை இல்லாம எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரா? ஒத்துக்காட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நீங்க கோவமா இருக்கீங்க. இன்னைக்கு வேண்டாம், இன்னும் நாளைக்கு பேசலாம். பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, பேசி முடிச்சிடும். வேணாம். நேத்திக்கு ஏன் லேட்னு அப்பா கேட்டாரு, நான் கிளம்பிட்டேன். கோவப்படாம நான் போன அப்புறம் நீங்க யமுனாவா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு என் ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்க, புரியும். சரி, நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறேங்கிறியா, விட்டுட்டு போறேங்கிறியா? ஜீவா, உன் பயத்தை போக்குறதுக்கு ஒரே வழி என்னன்னா யமுனாவை நீ ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க. அப்போ தைரியமா ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறியா? ஏண்டா நக்கலா? இவ்வளவு நேரம் என் சொந்தக்காரங்களை பத்தியா பேசிக்கிறேன். அதை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். டிபுக்கு யமுனாவை எப்படிடா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வருது? அது ஏன் கவலை. நாளை காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல யமுனா இருப்பான். நாளைக்கு காசு கொடுத்தோம். சந்தனம் எதுடா? மைசூர்ல இருந்து வீரப்பன் கொடுத்தோம் சார். ஏன் மீட்டர் அந்த ஓட்டம் ஓடுது? என்ன இதுக்கு வர்றதுக்கு 80 ரூபாயா? சந்தையில் வாங்கின மீட்டரா? வண்டி முன்னால வாங்கினியா, மீட்டர் முன்னால வாங்கினியா? ஆமா ஆமா, இந்த நினைக்கிறேன் ஜீவா. மேட்டர்லாம் சொல்லிட்டல? இன்னும் ஒண்ணு சொல்லலடா. ஏன்? எல்லாம் ஒரு சஸ்பென்ஸா இருக்கட்டும். பண்ணாங்கட்டி சஸ்பென்ஸ். எவ்வளவு சீரியஸான விஷயம். என்ன ஜீவா? ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட்.
எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்க அப்பா கிட்ட நீ பேச முடியாது. அது வரைக்கும் டென்ஷனோட நானும் இருக்க முடியாது. அன்னைக்கு பீச்சில் பேசினதுக்கு அப்புறம் நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். பயமா இருந்தது. அதான் நாம 2 பேரும் ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வாடான்னா சொல்லாமலே கூப்பிட்டு வந்திருக்கான். திடீர்னு ஒரு பொண்ணு கல்யாணம்னா அது அவளுக்கு எவ்வளவு ஷாக்கான விஷயம். புரியல. யாருக்கு கல்யாணம்? உனக்கும் எனக்கும். திருட்டு கல்யாணமா? ஏன் திடீர்னு? ஒரு சேஃப்டிக்கு. யார் சேஃப்டி? என் சேஃப்டியாக இருக்கட்டுமே. சோ நீங்க என்ன நம்பல? யார் சொன்னா அப்படி? அப்ப ஏன் இந்த ஏற்பாடு? நீ நினைக்கிற அளவுக்கு இது பெரிய விஷயமே இல்லையம்மா. ஜஸ்ட் ஒரு கையெழுத்து போட போறேன். அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு உன் வீட்டுக்கு போகலாம், கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போகலாம். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன். அப்புறம் சட்டப்படி நம்மளை யாரும் பிரிக்கவே முடியாது. யமுனா, இப்ப எதுக்கு அழற? யமுனா. சிவா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். உன்னைதான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுலயே உனக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி அப்பாக்கு தெரியாம நான் ரகசிய கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். நிச்சயமா மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் வரேன். யமுனா, ஒரு நிமிஷம். என்னைக்கோ பண்ணிக்க போறோம், அதை இன்னைக்கு பண்ணிக்கலாமே. என்னைக்கும் சாக போறோம், இன்னைக்கு சாகலாமா? யமுனா, தயவு செஞ்ச நிலைமையை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன அவமானப்படுத்தாத. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இந்த ஏற்பாடெல்லாம் என்ன கேட்டா பண்ணீங்க? எல்லா தப்பையும் நீங்க பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பழிய ஏமால. அப்பமா, நான் எது பண்ணாலும் தப்பு, நீ எது பண்ணாலும் ரைட். ஏய், ஏன்டா கையில மாலை வச்சுட்டு நிக்கிறீங்க? இங்க கல்யாணம்லாம் ஒண்ணும் நடக்க போறது. என் அதிர்ஷ்டம் எனக்கு தெரியும். நான் சொல்லல, என் தலையில மண்ணை வாரி போட்டாளா? நான் உன்கிட்ட பேசலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ போ, உனக்காக டாக்ஸி வெயிட்டிங். டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ணுவாங்க? உன்ன மாதிரி அப்பா அக்கா அத்தா எனக்கு யாருமே இல்லையே. ராமகிருஷ்ணா ஹோம்ல வளர்ந்த அனாதமானா இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வாழ்க்கையில கிடைச்சு மிஸ் ஆனா மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானா? ஏமா நீங்க இருந்த சண்டை அதிகமாகும். மூல பரப்படு. யமுனா, நல்லா கேட்டுக்க. நமக்கு இன்னைக்கு இங்கே இப்போ கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் என்னைக்கும் எங்கேயும் எப்போ நடக்காது. இதுக்கு நீ ரெடினா தாராளமா போலாம். இதுல எது என் தப்பு? இந்த திருட்டு கல்யாணத்துக்கு நான் தயாரில்ல. இதனால என்னைக்குமே நம்ம சேர முடியாம போறதா விதினா. விதிப்படி நடக்கட்டும். என்ன அப்படி பாக்குற? கொண்டு போய் கொடு. ஓ, ஒன்னும் ஆகுதுல்ல. டேய், நாங்க என்ன கண்ணே மணின்னு லவ் லெட்டர் எழுதி இருக்கோம். வெறும் 9 நேரம் எழுதி இருக்கோம். கொண்டு போய் குர்ரா. போ மச்சி, யமுனா வந்தாச்சு. போமாம. என்னடா யமுனா சிகப்பு குறைய கையில பிடிச்சு போகுது? கம்யூனிஸ்டா? ஏடதா வலதா? வலதுதான். ஹாய் ஹாய். பஸ் போயிச்சா? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா ஆஸ்பத்திரியில கொண்டு விடுறது எங்க பொறுப்பு. கவலைப்படாத. ஃபேக்டரியில் மெடிக்கல் கிளம்லாம் உண்டுல்ல. போடா. போறேன்டா. போரானே பொண்ணு சாமி பொல பொல வென்று லெட்டரை தூத்து நண்பர்கள் எல்லோரையும் தனியா விட்டு திரும்பி வருவானா திரும்பாம போவானா பொண்ணு சாமி கதை என்னப்பா. அவன் கொண்டு போய் குடுத்துருவாங்க. அப்படியே கொடுத்தாலும் என்ன நடக்குங்கிறத உன்னால ஒரு உத்தேசமா சொல்ல முடியுமா? செருப்பால அடிப்பான். யார? அவன். ஐயோ, என்னடா சத்தம்? ஒருத்தன் வழிக்கு விழுந்துட்டான். இன்னும் 11 பேர் விழ போறாங்க. எப்படி? 11 பழமும் அங்க இருக்கே. பழம் எப்படி அங்க போச்சு? அண்ணே, டோல் இங்க போகும்போது பழம் அங்க தானே போவோம். ஏண்டா பழம் அங்க போய் தோல் இங்க போற வரைக்கும் வேடிக்கை பாத்துக்கிட்ட? ஆமாண்ணே. எங்க நாக்க நீட்டு? சார், ஐயா. என்னையா அவரை ஏன் அடிக்கிறீங்க? என்னையா ஒரு பொண்ணை பார்த்து 143 சொல்றான், அடிக்காம என்ன பண்ணுவாங்க? புரியாத ஆள் இருக்கிறீங்க. வந்துட்டான் போயா. பைக்ல வரான் பாரு.
பக்கம் போக முடியாது, அந்த பக்கமா போங்க. ஏன் சார் ரூட் டைவர்ட் பண்றீங்க? ஏய் நீ ஊருக்கு புதுசா? இன்னைக்கு கோட்டமாணிக்கு பையனுக்கு பிறந்த நாள், அந்த பக்கமா போ. தனி மனுஷருக்காக ரோட்டே பிளாக் பண்றீங்க? பிளாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவர் ஊரே பிளாக் பண்ணிடுவாரு. போங்க. நீங்க போங்க. இப்படி போங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா எம்எல்ஏ எம்பில வந்து உட்காந்துச்சு. சட்டசபையா இங்க வராம இருக்கிறதுக்கு கோட்டமாடிக்க பையன் பர்த்டே எல்லாம் இங்க வந்தாகணும். எல்லாம் சாப்பிட்டு தான் போ. டாடி. டேய் சின்ன கோட்டை, உன் பிறந்த நாள இந்த ஊரே கொண்டாடுறான். தேங்க் யூ டாடி, தேங்க் யூ. ஐயா என்னடா நம்ம ஊருக்கு அம்மா ஏலம் விட போறானுலாம். நீங்க வந்தீங்கன்னா ஒரு பைய வாய திறக்க மாட்டான். 10 மணிக்கு ஏலமா. டேய் வந்தவங்க எல்லாம் நல்லா கவனிங்கடா. மை சன் என்ஜாய். ஓகே. என்னங்க சார் பட்டாசு கொடுத்தன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை கொடுத்துட்டான். ஃபயர் சர்வீஸை கூப்பிட வேண்டியது தானே? போன் பண்ணா இருக்கிற 2 வண்டி கோட்டமாணிக்கு வீட்டுக்கு போயிட்டான். அவன்கிட்ட யார் பேசுவா? அதான் நாங்க தீ அணைக்கும். கோட்டமாணிக்கம் வீடு எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கு பள்ளிக்கூட தீப்பொடி தெரிஞ்சிட்டு இருக்கு சார். வண்டி எடுங்க சார். சார் நீங்களாவது சொல்லுங்க சார், உடனே வர சொல்லுங்க சார். குழந்தைங்க உயிருக்கே ஆபத்து சார். என்ன தம்பி ஊருக்கு புதுசா? கோட்டமாணிக்கு ஐயா கிட்ட சொல்லாம வண்டி எடுத்தா எங்க ஊர்லயா போயிரும்? குழந்தைங்க உயிர் போயிடும் சார். சொல்றது என்ன சார்? யார்ல நீ ஏமல வந்து கரெக்டா பண்ணுத? சார் பள்ளிக்கூடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட், ஃபயர் சர்வீஸ் அனுப்புங்க சார் ப்ளீஸ். என்னதுல ஃபயர் சர்வீஸா? 5 மணி தான் ஃபங்க்ஷன் முடியும், அதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் சார். அதுக்குள்ள குழந்தைங்க உயிர் போயிடும் சார். நான் வேணா கோட்டமாணிக்க கிட்ட பேசுறேன். ஏய் ஐயாட்ட பேசுறதுக்கு நீ யார்ல? அவன் மட்டும் கையில கிடைக்கிட்டு பெண்ட நிமித்திடுறேன். பார்ட்டி மாட்டிச்சுடா. ஆஹா டேய் அங்க பாறாதே கேள்வி. வேற ஒருத்தி நகைக்கு பிராக்கெட் போட்டுங்கறான். ஏமா தனியா வந்தியா டூரா வந்தீங்களா? தனியா தான் வந்திருக்கேன். அப்போ ஒரு பிஸ்கட் சாப்பிடுறது. இந்த மாதிரி கேள்விங்கலாம் நம்ம வேற மாதிரி டீல் பண்ணோம். மெதுவா போய் ஒரே அமுக்கா அமுக்கணும். ஆஹா இந்த ஹேண்ட்ஸ் அப்னு 2 வார்த்தை எனக்கு தெரியாம போச்சுடா. தெரிஞ்சிருந்தா இது துரத்துறதுக்காக கையில அந்த பாப்கார்னை தூக்கி போட்டு முட்டி தாய மூச்சு வாங்க ஓடி இருக்க மாட்டேன்ல. அதுல விடுறா. ஏய் கிழவி, என்ன முதல்ல நகை எடு. எங்க இருந்து எடுக்கிறது? அட நீ என்னப்பா, அந்த பொண்ணோட அப்பா ஒரு பெரிய கிரிமினல் லாயரா. திருட்டு நகை வாங்குற வியாபாரி கிட்ட இருந்து மறுநாளே ஆள் அனுப்பிச்சு அம்புட்டு நகையை அள்ளிட்டு போட்டான்பா. என்னது? மறுநாளே நகையை வாங்கிட்டு போயிட்டாரா? ஆப்பாண்ணா, இதுல ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நான் கோயம்பேட்டுல கீரைக்காரி கிட்ட அடிச்சு வச்சிருந்த ஒரு 4 பவுன் சங்கிலியை அள்ளிட்டு போட்டான்பா. ஃபீலிங். டேய் அவளை நம்ம சும்மா விட கூடாதுடா. நகையை வாங்கிக்கின்னு நம்மளே மிரட்டிட்டு இருக்காளாவா? ஹலோ ஹலோ, நான் திவ்யா பேசுறேன். ஏய் திவ்யா தான்டா பேசுறேன். சொல்லுங்க மேடம். டைம் கொடுத்து இன்னையோட 1 வாரம் ஆச்சு. என் ஜெயின் இன்னைக்கு வரலனா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு மேடம். கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? சிக்னல் வரலையா?
செயின் வரலனா நான் செத்து போய்டுவேன்னு சொல்றேன்டா. டேய் இன்னும் அவ அதையே மெயின்டைன் பண்றாடா. அவளை அங்கேயே இருக்க சொல்லு. ஹலோ மேடம். உடனே ஃபேஷன் டெக்னாலஜி கிட்ட வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட்டா வந்தாலும் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. மேடம் நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா வரும். என்னங்க இதெல்லாம்? என் நகையை கொண்டு வந்தியா? கொண்டு வர மாட்டேன். நீ எப்படியா திருப்பி கொடுப்ப? திருடு அயோக்கிய ராஸ்கல். அந்த நகை இல்லாம என்னால வாழ முடியாது. அதான் சாகலான்னு முடிவு பண்ணி பாய்சன் போட்லோட வந்திருக்கேன். சும்மா இருங்கடி. நான் சாகும்போது உன்னை நிம்மதியா விட்டுட்டு சாக மாட்டேன். அதுக்கு காரணம் நீதான்னு சொல்லி உன் ஐபிஎஸ் கார்டை வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை ஜெயில தள்ளிட்டு தான் நான் அப்ப இதுக்கு யார் ஜாமீன் கொடுத்தாங்க? அப்புறம் சொல்லு. எப்ப எடுத்தாலும் மேல வந்துடுறாயா? திருட அயோக்கிய ராஸ்கல்னு இத்தனை நாள் என்ன டார்ச்சர் பண்ணிட்டல. எதுக்காக இதெல்லாம் பண்ண? எங்க ஜாதிப்படி எரிக்கிறது இல்ல, புதைக்கிறது தான். நாளைக்கு 10 மணிக்குள்ள என்ன அடக்கம் பண்ணணும். சாகும் போது கூட நிம்மதியா சாக விட மாட்டேங்கிறாங்க. ஆமா என்னமோ கேட்க வந்தீங்களே? எதுக்காக சாக போறீங்க? டேய் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேண்டாம், என் கதை என் கூடயே சாகட்டும். உட்காருங்க. என்கிட்ட சொல்லுங்க, என்ன பிரச்சனை? வேண்டாம், நான் சொல்லுவேன், நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் என் மேல லவ் வந்துரும். லவ் எல்லாம் வராதுங்க, நீங்க சொல்லுங்க. சரி, என் கதையை கேட்டு என் மேல லவ் வராதுன்னு சத்தியம் பண்ணுங்க. ஒருவேளை வந்துட்டா? லவ் வருமா? வந்துட்டா? நீ லவ் பண்ணிடுவியா? அப்படி லவ் பண்றதுக்கு என் கதையை கேக்குறியா? நீ லவ் பண்றதுக்கு நான் ஏன் கதை சொல்லணுமா? லவ் பண்ணுவேன், என்ன தப்பு? நீ சரியான ஆளா இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து எனக்கு ஐ லவ் யூ சொல்லு பாப்போம். முதல்ல வீட்டை சொல்லு. என்னது? அட்ரஸ் சொல்லு. அட்ரஸா? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட அட்ரஸ் கேக்குறியா நீ? அப்படி என்ன கேட்டுப்பட்டேன் இப்படி குதிக்கிற? இனி என்ன கேட்கணும்? ஐயோ, நீ சரியான ஆளா இருந்தா வடபழனிக்கு வந்துருவியா நீ? அப்படியே வடபழனி பக்கம் வந்தாலும் குமரன் காலனிக்கு வந்துருவியா நீ? அப்படியே குமரன் காலனி பக்கம் வந்தாலும் பஜனை கோயில் தெருக்கு வந்துருவியா நீ? அப்படியே பஜனை கோயில் தெரு பக்கம் வந்தாலும் பழைய நம்பர் 4 புது நம்பர் 7 அந்த வீட்டு பக்கம் வந்துருவியா நீ? நீ உண்மையிலேயே சவுண்ட் பார்ட்டியா இருந்தா நாளைக்கு 10 to 11 வந்து எனக்கு ஐ லவ் யூ சொல்லு. யார்கிட்ட அட்ரஸ் கேக்குற? நீ அட்ரஸ் கேட்டா நான் சொல்லிடுவேனா? அப்ப அம்மனி இது வரைக்கும் அட்ரஸே சொல்லல. நான் எதுக்கு சொல்றேன்? அதெல்லாம் உன் மேல லவ் 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 நாளே பாடுங்கல்ல, அவனுங்க சொல்வானுங்க. இந்த பிரியா சொல்ல மாட்டா. ஏன்பா திருப்பதி, எத்தனை தடவை போன் பண்றது? கச்சேரி புக் பண்ணணும்னா யாரோ ஒரு பொண்ணு போன் எடுக்கிறா, தாடேங்கறா, டப்பட்டேங்கறா, பாடேங்கறா. அட என்னப்பா இதெல்லாம்? போன வேற எடுத்து கீழே வச்சுட்டா. ஏய் திருப்பதி, நமக்கு வந்த போன்ல நமக்கே ஆப்பு வச்சுட்டா. அப்ப என் கச்சேரி அடுத்த தெருவுக்கு போயா? டேய், இப்போ எங்க இந்த திருப்பதி ஒண்ணு கத்துக்கிட்டான். ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஃப்ராட் பண்ணதுன்னா என்ன அந்த அளவுக்கு லவ் பண்ணதுன்னு அர்த்தம். அவ அட்ரஸ் என்னடா சொன்னா? பிரியா, ஐயோ பாம். என்ன பிரியா, இன்னைக்கு ஒண்ணு நிச்சயார்த்தம், இவள டல்லா இருக்கா? நிச்சயதார்த்தம் கூட இல்ல, எப்படி நல்லா இருக்க முடியும்? எனக்கு என்ன சிங்கத்துக்கு? இந்த சிங்கத்தை கட்டிக்க இந்த குருவிக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீ என்ன குடுகுடு பக்காரனா? பாண்டி, ஏண்டி? என்னது? அக்கா. ஐயோ பிரியா, உங்க அம்மாக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போயும் போயும் உன்னை இவன் தலையில கட்ட பாக்குறாங்களே. திருப்பதி வருவா காப்பாத்துவான்னு என்ன எல்லாம் கோவிந்தா கோவிந்தா தானே? திருப்பதி வந்தா திருப்போம், இல்லைன்னா அந்த கிழவன் கூடவே இருப்போம்.